ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பிக் சைஸ் போட்ட மாதிரி நல்லா 5 கிலோவுக்கு மேலே வெயிட் இருந்துச்சு. வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்தனால நோய் முத்திருச்சு, கால்வாதமும் வந்துருச்சு. ஒரு 20 நாள் கிட்ட உட்காந்தே தான் இருந்துச்சு, எதை சாப்பிடலை. ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு வழியாக பிழைக்க வச்சாச்சு. இப்போ கண்ணுலேயும் ஃபால்ட் ஆகிருக்கு. அதுக்கு தான் ட்ராப்ஸ் அது கொடுக்கறதுக்காக அந்த கண்ணில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் போட்ட மாதிரி இது நல்லா சண்டை நல்லாவே போடும். இப்போ கொஞ்சம் இதை தேத்தி கொண்டு வரணும். நல்லா போட்ட மாதிரி சாவை நல்லா பிளாக், ப்யூர் பிளாக்கு. கண் இப்படியே விட்டால் கண் போயிடும் போல். நம்ம அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பக்கத்தில் தான் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்களும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெக்கவரியெல்லாம் ஆயிடுச்சு, நல்லா ஓடுது ஆடுது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கண்ணில் மட்டும் புறை ஏறி இருக்குது, ஃபுல்லாக கண்ணு பூரா அடைச்சிருக்கு. அதுக்கு தான் அந்த ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா ஹெவி சைஸ் போட்ட மாதிரி. இதுக்கு விழுந்த குஞ்சுகள்லாம் இது மாதிரியே தான் வந்திருக்கு, எல்லாமே பிளாக்காக தான் வந்திருக்கு. நான் வேகமாக க்யூர் ஆயிரும்னு நினைக்கிறேன். காலையிலையும் சாயந்தரமும் ஐ ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இதுக்கு சாப்பாடு என்ன வைக்கிறேன்னா, சத்து மாவு வைக்கிறேன், கம்பு வைக்கிறேன், கோழி தீவனம் கொஞ்சம் வைக்கிறேன். இதுக்கெல்லாம் மேய்ச்சலில் சுற்றி தோட்டம் நம்ம இடம்தான், மேய்ச்சலில் தான் சுற்றி இருக்குது, விளாடுது. நம்மக்கிட்ட ஒரு 2 சாவல் இருக்குது. இது ஒன்று எடுத்து வெளியே விட்டோம் அப்படின்னா 2ம் மல்லு கட்டிடுது. அதனால் இதை உள்ளேயே போட்டு வச்சதுனால சரியாக கவனிக்க முடியலை. எடுத்து இனிமேல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை பழைய மாதிரி கொண்டு வரணும். நல்லா பெரிய சைஸ் போட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்.